இதை தவிர ஃப்ரீக்வன்சி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வீட்டில் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறோமா, ஆஃபீஸில் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறோமா, இப்போ எங்கே போனால் ஒய்ஃபை இருக்கா? ஒய்ஃபைங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃப்ரீக்வன்சி. இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறோமா, மொபைலும் ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி பல விதமான ஃப்ரீக்வன்சி இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. கலர், சவுண்டு, இந்த மொபைல் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் தாண்டி பெரிய லெவலில் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அது என்ன ஃப்ரீக்வன்சி தெரியுங்களா? நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ண அலைகள். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? எண்ண அலைகள். நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறேன் என்றால் எனக்கு எது தேவையோ, அதாவது நான் எதை சிந்திக்கிறேனோ அதை நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஐ பிகம் ஏ மேக்னெட் டு அட்ராக்ட் வாட் ஐ எம் கண்டினியூஸ்லி திங்கிங். எதை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறேனோ. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆராய்ச்சியில் 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 60,000 எண்ணங்கள் வருதுன்னு நமக்கு கணக்கு பண்ண முடியல. ஆனால் நம்ம அதிகமாக எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அதை நாம் ஈர்க்க ஆரம்பிக்கிறோம், ஈர்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.